நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரினுடைய எள்ளுப்பேரன். பிப்ரவரி 15ஆம் தேதி மைட்டமல் குரு சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ், ஒரு 4 வீக் கிராஷ் கோர்ஸ் நாங்கள் தொடங்குறோம். இது பிரத்யேகமாக யூகேவில் வாழக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்காக நாங்கள் தொடங்குறோம். குழந்தைகளுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் வரணும், அதுக்கான ஒரு டீசர் தான் இந்த கோர்ஸ். கொஞ்சம் ஃபன் எலிமெண்டோட, கொஞ்சம் கதைகளோட, குட்டி குட்டி ஹோம் ஒர்க்ஸோட குழந்தைகளுக்கு நாங்க கத்துக் கொடுக்கிறோம். இது ஒரு ஸ்கூல் தான், ஆனா எக்ஸாம் கிடையாது. ஆனா லேர்னிங் இருக்கும், சிலபஸ் இருக்கும், ஃபன்னும் இருக்கும். உங்கள் பிளட்லேயே இருக்குது. தாத்தாவை பற்றின சில விஷயங்கள் ஏதாச்சும் ட்ரெஷராக உங்களுக்கு சொன்ன கதைகள் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா? கொஞ்சோண்டு. நிறையா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். என்னென்னா, நம்ம வேறு டைப் ஆஃப் பாட்காஸ்ட் போயிட்டு இருக்கும்போது இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஊரில் நம்ம யூகே மட்டும் இல்லாமல் வேறு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகிருக்கோம். ஸோ என்ஆர்ஐஸ்ன்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே வேலை வாங்குறது, அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். ஆனால் எப்போ நம்ம சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம்னா, நம்ம பசங்க வளர ஆரம்பிக்கும் போது தான், என்னடா இது நம்ம இந்த ஊரில் மாட்டிக்கிட்டோமே, நம்ம பசங்க ஒரு தமிழ் வார்த்தை கூட பேச மாட்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது தான் ஓடி போய் இங்கே அங்கேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு தமிழ் கிளாஸில் சேர்த்து விடுவோம். அதுவும் நம்ம பசங்க அது உள்ளார போகும்போது ஒரு பயங்கர அகாடமிக்காக போகும்போது அதை ஃபுல்லாக நான் போகலப்பா, எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றி நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா, என்ன பண்ண போகிறோம் இதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு திடீர்னு கால் வருது. யாருன்னா, நம்ம நிரஞ்சன் கால் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு என்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது நானே சொல்லாமல் அவர்கிட்டே கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டு ஒன் ஆஃப் த ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்றைக்கி நிரஞ்சன் பாரதி வந்திருக்காரு. வணக்கம் நிரஞ்சன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர், ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி நீங்கள் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் நம்ம 2-3 கால்ஸ் பேசணும். உங்களோட தாட் ப்ராசஸ்ஸே அமேசிங்காக இருக்குது. அது பிளட்லேயே இருக்குது. அதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஷூர். எல்லாருக்கும் வணக்கம். நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரினுடைய எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியன். அதற்கு பிறகு முக்கியமாக மை தமிழ் குரு என்கின்ற ஒரு இணைய வழி தமிழ் பள்ளி, ஒரு ஆன்லைன் தமிழ் ஸ்கூலினுடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ். அதில் ஒரு இணைய வழி தமிழ் ஆசிரியனாக இருக்கேன். சொற்பொழிவுகளும் செய்வேன், பின்னணி குரலும் கொடுப்பேன். இதுதான் என்னை பற்றின ஒரு சிறிய அறிமுகம். அருமையான குரல் உங்களுக்கு. அது தெரியுது. நல்ல பேஸ் இருக்கு. சூப்பர். ஸோ இது இப்போ ஃபுல் டைமாக இதான் பண்ணுறீங்களா, இல்லை எல்லாத்தையும் மேன் ஆஃப் டிஃப்ரெண்ட்? இப்போ நான் சொல்றது எல்லாத்தையும் ஃபுல் டைமாக தான் பண்றேன். வேற எங்கேயும் நான் ஒரு நிறுவனத்துல முழு நேர ஊழியனா இல்லை. ஓகே. ஒரே சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 குதிரைகள்ல சவாரி செய்கின்ற ஒரு வாழ்க்கை தான் என்னுடையது. இப்போ நான் குதிரை தாவி சூப்பர் வேண்டும். இப்போ எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது இந்த உங்களோட கல்வி குதிரை தான். நீங்கள் குருன்னு, என்ன தமிழ் குருன்னு ஒரு இது பண்ணியிருக்கேன். மை தமிழ் குரு, கரெக்ட். மை தமிழ் குரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இன்னொரு டாபிக்ஸ் டெஃபினட்டாக இன்னொரு டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்னா, மெயினாக எனக்கு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருந்த எங்கள் நண்பர்கள்லாம் உட்காந்து பேசும்போது நான் இப்போ இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா, பசங்களை பேச வைக்கணும்னு ஆசை. அது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. நம்மளே தமிழில் பேசினாலும் இங்கிலீஷில் தான் பதில் சொல்லுவாங்க பசங்க. ஸோ அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு அருமையான ஒரு ஒர்க் ஷாப் பற்றி பேசுனீங்க. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ அகாடமிக்காக பண்ணுமா, அதுக்கும் என்கிட்ட கோர்ஸ் இருக்குது.
எல்லாத்துக்கும் என்கிட்ட கோர்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்பெஷலான கோர்ஸு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த ஃபுல் அகாடமிக்கல் எல்லாருமே நார்மலாக பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த கோர்ஸை பற்றி ஸ்பெஷலாக சொல்லிவிட்டு அப்புறமா ஃபுல் என்னென்ன நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். பிப்ரவரி 15ஆம் தேதி மைட்டமல் குரு சார்பாக வந்து ஒரு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸ், ஒரு 4 வீக் கிராஷ் கோர்ஸ் நாங்க தொடங்குறோம். இது பிரத்யேகமாக யூகேவில் வாழக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்காக நாங்க தொடங்குறோம். இது ஒரு தனித்துவமான கிராஷ் கோர்ஸ். அப்படி என்ன தனித்துவம்னா, ஒரு சராசரியான ஒரு தமிழ் பள்ளி அல்லது ஒரு டிபிக்கல் தமிழ் ஸ்கூல் மாதிரி இல்லாம, ட்ரையாக இல்லாம, குழந்தைகளுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் வகையில இந்த கிராஷ் கோர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கேள்விப்பட்ட வரையில யூகே முழுக்க பள்ளிக்கூடங்கள்ல சிலபஸ்ல குழந்தைகளுக்கு வந்து குக்கிங் வந்து ஒரு பாடமா இருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல அந்த இளம் வயதிலேயே இந்த குழந்தைகளுக்கு வந்து குக்கிங் மேல ஒரு ஆர்வமும் இருக்கு. அதனால இந்த டேஸ்ட் குக்கிங் மீது அவங்களுக்கு இருக்கிற டேஸ்ட் அடிப்படையா வச்சு ஏன் நம்ம தமிழ் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நாங்க யோசிச்சோம். இப்போ இந்த 4 வீக் கிராஷ் கோர்ஸ்ல நாங்க வந்து அது வந்து ஒரு பெரிய கோர்ஸா ரொம்ப சீரியஸா இன்டெப்தா பண்ணாம குழந்தைகளுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் வரணும். அதுக்கான ஒரு டீசர் தான் இந்த கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீட்சா இருக்கு, பாஸ்தா இருக்கு, இதற்கான ரெசிபிஸ் இருக்கு. இப்போ வீட்ல அவங்க ஹோம்ஒர்க் செய்யலாம். இந்த டிஷ்ஷஸ்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்கிறது ஹோம்ஒர்க்கா இருக்கலாம். அதையே அவங்கள தமிழ்ல பண்ண வச்சாங்க. இப்போ அந்த ரெசிபிஸை அவங்க குக்கிங் பண்ணும்போது அதற்கு ஊடா தமிழ் வார்த்தைகளையும் கத்துக் கொடுத்தா, அதாவது அந்த குக்கிங் ரிலேட்டடான சில பேசிக் தமிழ் வேர்ட்ஸ் மட்டும் ஒரு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி அவங்களுக்கு தூவி விட்டா. அஃப்கோர்ஸ் பேசிக் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமன். ஓகே, தேங்க்யூ, சாரி, இதெல்லாம் காமனான வேர்ட்ஸ் எல்லா இடத்துலையும். இதையும் கத்துக் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்டிவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொந்த தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம், சமையலறை, அது அவங்களுக்கு தெரியாது. கிச்சன், அதுதான் அவங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கு எஜுகேட் பண்ணல. அதோட முடிஞ்சு போச்சா? இல்ல. உள்ள போய் இப்ப நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க, பத்தவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு புரியாது. அது அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து கேட்கும்போது, அவங்க குக்கிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது தன்னால இந்த வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு உள்ள போகும். ஸோ அவங்களுக்கு வந்து தமிழும் ஒரு ஈஸியான மொழி தான் போல் இருக்கு கத்துக்கிறதுக்கு. இதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வரும். அதைத்தான் நாங்க இந்த 4 வீக் கிராஷ் கோர்ஸ்ல கொஞ்சம் ஃபன் எலிமெண்டோட, கொஞ்சம் கதைகளோட, குட்டி குட்டி ஹோம் ஒர்க்ஸோட குழந்தைகளுக்கு நாங்க கத்துக் கொடுக்கிறோம். நான் தான் வந்து தமிழ் ஆசிரியனாக இருந்து இணையம் வழியாக, ஜூம் வழியாக இதை கத்துக் கொடுப்பேன். இதுல வந்து யாரும் ஆன்லைன்ல குக்கிங் பண்ண மாட்டாங்க. ஆனா அது ஒரு டெமோ மாதிரி, சும்மா ஒரு செனாரியோ மாதிரி அசியூம் பண்ணிட்டு நாம கத்துக் கொடுக்கலாம். ஸோ இதன் மூலமாக அவங்க நம்பர்ஸ் கத்துக்கலாம், குட்டி குட்டி அழகான வேர்ட்ஸ் கத்துக்கலாம். அதை வீட்டுல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அந்த இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது அவங்களுக்குள்ள தமிழ் உள்ள போகும். ஸோ என்ன சொல்றது, தமிழையும் பரிமாறுறோம் நம்ம குக்கிங்கோட. அவ்வளவு. 2 தக்காளி 3 மிளகா அப்படின்னு சொல்லி எடுத்து அதில் எல்லாமே கற்றுக்கலாம்ல. ஆமா ஆமா, அப்படியே சொல்லலாம். எஸ், யா, ஓகே ட்ரூ. ஓகே. அருமை. ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ டியூரேஷன் என்ன மாதிரி இருக்கும் இப்போ இந்த கோர்ஸுக்கு? நீங்கள் 4 வீக் சொன்னீங்க. அது வந்து கரெக்ட், வீக்கெண்ட் பண்ண போறீங்களா இல்லை டெய்லியா அந்த மாதிரி நடக்க போகுது அது? கரெக்ட் சார். எவ்ரி வீக்கெண்ட் கோர்ஸ் இருக்கு 4 வீக்ஸுக்கு. சாட்டர்டேவும் இருக்கும், சண்டேவும் இருக்கும். சாட்டர்டே 2 பேட்சஸ் இருக்கு, 2 டைம் ஸ்லாட்ஸ் இருக்கு. அதே டைம் ஸ்லாட்ஸ் சண்டேஸ்ல இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியன்ட்டோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி செஷன் வில் பி ஃபார் 45 minutes. அவ்வளவுதான். ஸோ சூப்பர். பிப்ரவரி 15th ஆரம்பிச்சு மார்ச் 9th வரைக்கும் போகும். ஸோ ஃபெப்ரவரி 15லேருந்து மார்ச் 9th வரைக்கும் போகுது. இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் வைப்பீங்களா கடைசியாக? வாங்கப்பா பசங்களா, சமையல் அறையில் வந்து நில்லுங்க, நான் கேள்வி கேட்பேன், எக்ஸாம்னு பதில் இல்லை, சொல்லுங்க. எக்ஸாம்லாம் இல்லை. ஸோ ம். அதுதான் வந்து ஒரு ரூல் பிரேக்கர் மாதிரி. இது வந்து ஒரு ஸ்கூல் தான், ஆனா எக்ஸாம் கிடையாது. ஆனா லேர்னிங் இருக்கும், சிலபஸ் இருக்கும், ஃபன்னும் இருக்கும். சூப்பர். அட் தி சேம் டைம்
சர்டிபிகேட் உங்களுக்கு ஒரு கொடுப்போம் நாங்க. சூப்பர். இதுதான் வந்து இதோடைய பெனிஃபிட்னு சொல்லலாம். இதே போல அடுத்தடுத்து நாங்க வந்து சின்ன சின்ன சின்னதா கிராஷ் கோர்ஸ் பண்ணவும் நாங்க திட்டங்கள் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சீரிஸ் மாதிரி போயிடுமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிச்சனில் ஆரம்பித்தோம், அடுத்தது வந்து தாத்தா பாட்டிகிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாக்கை நீங்கள் அன்னைக்கு கரெக்ட் பேசிட்டு போது கரெக்ட். சொல்லிட்டு இருந்தீங்க. சூப்பர். ஆமா சார். ஒரு வெரைட்டியா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ குக்கிங்ல ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் வருது, ஒரு சோஷியல் கேதரிங் வருது, பொங்கல் தீபாவளி அந்த சமயத்துல எல்லாரும் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அப்ப எப்படி இன்னொரு சக தமிழ் குழந்தை கிட்ட பேசுறது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி வந்து வீடியோ கால்ல வராங்க, அவங்க ம். கிட்ட என்ன பேசுறது. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்டானு தோணும். ஆனா இதுதான் ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்கு. அதெல்லாம் நாங்க டச் பண்ணுவோம் சார். அது பிடிச்சிருந்தது என்றால், இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், எங்ககிட்ட அடுத்தடுத்த லெவல்ஸ் கோர்சஸும் இருக்கு. நீங்க சீரியஸா கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஃபார்மலா முறைப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரம் தி ஸ்கிராச் எங்ககிட்ட கோர்சஸ் இருக்கு, அதுவும் நீங்க படிக்கலாம். ஓகே. சூப்பர். இப்போ என்னன்னா இங்கே சில டைம் நான் பார்க்குறது வந்து பசங்க பேசணும்னு முன் வந்தால் கூட அந்த ஆக்சென்ட் வந்து வெள்ளைக்காரன் மாதிரியே தமிழ் பேசுவாங்க. அது நம்மளே நம்ம அறியாமையே கொஞ்சம் கலாய்ச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஷை ஆகிட்டு நிறுத்திடுவாங்க. ஸோ புரியுது இங்கே புரியுது. உச்சரிப்பெல்லாம் நீங்கள் எப்படி அதில் ஒர்க் பண்ணுவீங்களா நீங்கள்? ஆமா சார். இப்போ இந்த கிராஷ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இலக்கணமோ ரொம்ப உச்சரிப்போ அந்த அளவுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி நாங்க அதை அமைச்சிருக்கல. அந்த பாடத்திட்டத்தை அந்த சிலபஸை ஓகே. கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் அட் தி சேம் டைம் அந்த பேசிக் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ எங்களுடைய மெயின் கோர்சஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஆனா அவனான்னு எங்களுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது வந்து ஸ்போக்கன் தமிழுக்கும் இருக்கு, ரீடிங் அதுக்கும் இருக்கு. இப்போ அதுல பாத்தீங்கன்னா நாங்க உச்சரிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதற்கென்றே ஒரு 2-3 லெசன்ஸே நாங்க ஒதுக்கியிருக்கோம் சிலபஸ்ல. ஏன்னா தமிழ் வந்து அப்படி ரொம்ப ஒரு என்ன சொல்றது கட்டுமானம்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப ஒரு பார்த்து பார்த்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி வித் ரிகார்ட்ஸ் டு கிராமர் அண்ட் ப்ரொனன்சியேஷன். நமக்கு ப்ரொனன்சியேஷனுக்கே கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்கு. நாக்கு வந்து எந்த எழுத்துக்கு எப்படி மடங்கணும், எந்த எழுத்துக்கு நிமிரணும், எந்த எழுத்துக்கு போய் மேல அப்படியே ஜஸ்ட் ரப் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டா உச்சரிப்போம். ம். அது சின்ன வயசுல இருந்தே நடந்தா சூப்பர். ஏன்னா தமிழ்ல வந்து ஒரு எழுத்து மாறினா கூட பொருள் வந்து ம். கம்ப்ளீட்டா மாறிடும். பிளஸ் இது நம்ம சரியா உச்சரிக்க உச்சரிக்க நம்ம உடம்புக்கும் நல்லது. இதுல ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு நான் திரும்ப வரேன். அந்த உச்சரிப்புக்கு நாங்க ரொம்ப ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கு இந்த காலகட்டத்துல. ஸோ ம். எங்ககிட்ட நீங்க ஃபியூச்சர்ல படிக்கிற பட்சத்துல எந்த கூச்சமோ தயக்கமும் நீங்க பட வேண்டாம். யூ கேன் பி சூப்பர். கான்ஃபிடென்ட். ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா வேறு வேறு கோர்சஸும் இருக்குது. ஏன்னா இங்கேயும் நிறைய மக்கள் வந்து தமிழ் இது கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சார். அந்த அந்த லெவல்லையும் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இந்த ஐஸ் பிரேக்கர் மாதிரி தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பசங்களை உள்ளார கொண்டு வரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வார்ம் அப் பண்ணிட்டு கொண்டு போகலாம். அதான் பிளான். ஒரு ஃபன்னாக ஜாலியாக எஸ் சார். பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் தெரியாமல் ஜாலியாக கற்றுக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து நீங்கள் டிசைன் பண்ண கோர்ஸ் அதானே சொன்னீங்க, நீங்கள் தான் உட்காந்து இது யோசிச்சு ஆமா சார். செஞ்சுருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஃபைன். ஆமா சார். ஸோ இது வந்து February 15th திருப்பி சொல்கிறேன். February 15th ஆரம்பிக்குது. கரெக்ட். 2 பிப்ரவரி பேட்சஸ் இருக்கு. 15th 2025ல இருந்து. கரெக்ட் சார். 25 பிப்ரவரி 2 15th பேட்சஸ். ஆரம்பிக்குது. என்ன டைமிங் அது? யூகே டைமிங்? ஆ ரெண்டு டைம் ஸ்லாட்ஸ் இருக்கு. ஒரு டைம் ஸ்லாட் வந்து யூகே டைம் 2:30 PM. ம். ஸோ அது வந்து இங்க 8 o'clock 8 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அது ஒரு பேட்ச் டைம் ஸ்லாட். இன்னொரு டைம் ஸ்லாட் வந்து 5:30 PM யூகே டைம். அது சூப்பர். இங்க 11 o'clock. 11 o'clock. சூப்பர். உங்களுக்கு தான் லேட்டு. எஸ். எங்களுக்கு ரெண்டு பேட்ச் கரெக்டான டைம். டைமிங்ஸ். சூப்பர். ஆமா, அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இப்பயும் நாங்கள் 3 மணிக்கு நான் இங்கே பண்ணுறேன். அவர் 8:30க்கு உட்காந்து அங்கே இது பேசிகிட்டு இருக்காரு இப்போ. இல்லை 9 ஆயிடுச்சு. ஆம், எனக்கு எஸ். இதெல்லாம் ஓகே. இதை சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பிளட்லேயே இருக்குது. தாத்தாவை பற்றி நான் சில விஷயங்கள் கேட்கலான்னா உங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து அப்படியே மெய் சிலுத்து நின்னவங்க. அவங்களோட கவிதைகள் ஆகட்டும், இதாகட்டும்.
உங்களுக்கு அப்பா சொல்லியிருப்பாங்க நிறைய கதைகள் எல்லாமே. அஹ் சரி. எப்படின்னா, நம்மளாம் மிஸ்ஃபார்ச்சுனேட் என்னன்னா ஒரு 38லயே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, 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 ஆனா வந்து ஆமா. அந்த ஏதாச்சும் வந்து ட்ரெஷரா உங்களுக்கு சொன்ன கதைகள் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா கொஞ்சோண்டு? நிறைய இருக்கு. அஹ் அஹ் ஓ- ஒரு முறை அவர் புதுச்சேரியில இருந்தார். அப்போ அவரை சந்திக்கிறதுக்காக சென்னையில இருந்து 3 நண்பர்கள் வராங்க. பாரதியாரோட பொண்ணு வந்து அவங்கள வரவேற்று, கொஞ்சம் காத்திருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்போ இந்த 3 நண்பர்களும் பேசிக்கிறாங்க. பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. அது ஆனா பாரதியாருடைய காதுல விழுகுது. அவர் குளிக்கிறாரு, கேட்கிறாராம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இது நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 110 வருடங்களுக்கு முன்பு. இதே போக்குல போயிட்டு இருந்ததுன்னா நம்ம தமிழ் மொழி வந்து மெல்ல மெல்ல அழிவு பாதையில தான் போகும். இன்னொருத்தர், அப்படியா, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, இப்போ மேலை நாடுகளை பாரு, குறிப்பா ஐரோப்பாவை பாரு. அங்க எப்படி அறிவியல் அண்ட் தொழில்நுட்பம் வளருதுன்னு பாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு புது கண்டுபிடிப்பு வருது. அந்த புது கண்டுபிடிப்புக்கு ஒரு புது சொல்ல அவங்க உருவாக்குறாங்க. அசுர வேகத்துல முன்னேறாங்க. இங்க தமிழ்நாட்டுல பாரு, எல்லாரும் இருள்ல கிடக்குறாங்க அப்படின்னு. அவரே தமிழர் தான், ஆனாலும் தாய்மொழியை வந்து ஒரு சின்ன இளக்காரத்தோட பாக்குற மனநிலை அவருடைய பேச்சுல இருந்தது. அப்படிதான் அவங்களுடைய உரையாடல் தொடர்ந்து. இது அவருடைய காதுல விழுந்துட்டே இருக்கு. அவருக்கு அப்படியே கொதிக்குது, எல்லாம் ரத்தம்லாம் கொதிக்குது. வந்துட்டாரு. அவருடைய கண்ணுல அப்படி ஒரு கோபம், அதே சமயத்துல கண்ணீர். அப்ப அவங்கள பார்த்து கேட்கிறாரு கோவமா, நீ ஒரு தமிழன் தானே? உன்னுடைய தாய்மொழி தமிழ் தானே? ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், இப்ப நாம ஒரு பாழடைந்த நிலையில் தான் இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் தான் நம்ம நாட்டை ஆள்றாங்க. அக்ரிட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில அவங்க பெரிய ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. நாம அதுல பின்தங்கி இருக்கோம். முன்னேறணும். உண்மைதான், ஏற்றுக்கொள்கிறேன். தமிழ்ல அதை சொல்ல முடியாது. தமிழ்ல அறிவியலை கற்றுத்தர முடியாது. தமிழ்ல கலை சொற்கள் உருவாக்க முடியாது. நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு தெரியாதுன்னு சொல். தமிழுக்கு தெரியாது என்று சொல்லாதே. தமிழால் முடியாது என்று சொல்லாதே. நீங்கெல்லாம் தமிழையும் ஒழுங்கா படிக்க மாட்டீங்க. சரி, ஆங்கிலத்திலேயாவது மேதைமை உண்டா அப்படின்னா அதுவும் கிடையாது. 4 பேர் நம்மளை மதிக்கணும், இதுதான் ஒரு, ஆங்கிலத்துல பேசினாதான் ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் நோஷன். அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல நீங்க ஆங்கிலம் கத்துக்கிறீங்க, அரைகுறையா அதை படிக்கிறீங்க, பேசுறீங்க. உங்களை விட தமிழ் உணர்வுள்ள ஒருத்தன் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு பாட்டு அதை ஒட்டி எழுதியிருக்காரு. அது வந்து தமிழ்த்தாய் வந்து தன்னுடைய மைந்தர்களுக்கே சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த வாசகம் நீங்களே கூட கேள்விப்பட்டிருக்கலாம். அது திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல மேற்கோள் காட்டப்பட்ட ஒன்றுதான். மெல்ல தமிழினி சாகும் அப்படிங்கிற வாசகம். ம். அது நிறைய பேர் வந்து பாரதியாரே அப்படி சொல்லிட்டாரு, பாரதியாரே அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வரியிலேயே லாக் ஆயிடுறாங்க. அடுத்து முழுசா என்னதான் அதுல இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ வீடியோல ஒரு வீடியோ படத்தை 20 முழுசா பார்க்கணும். வீடியோ 20 நிமிஷம் போட்டா 1 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டு போயிடும். அதான் ஆமா, பிரச்சனை. ஒரு படம் பார்த்தாங்கன்னா முழு படத்தை பார்த்து தான் ரிவ்யூ சொல்லணும். இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, ஆமா. எப்படி வேணா மாறலாம். அந்த மாதிரி ஒரு கவிதைன்னு எடுத்துக்கிட்டா அதை முழுசா படிக்கணும். மெல்ல தமிழினி சாகும், அந்த மேலை மொழிகள் புவி மிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான்னு அவர் சொல்றார். அந்த பேதை தான் அவர் ம், சந்திச்ச ம். அந்த மனிதன் தான் அந்த பேதை. அப்புறம் தான் அவர் சொல்றார், தமிழை வளர்க்கறதுக்கு நம்ம தமிழ் மக்கள், நீங்க தமிழ்த்தாயே மைந்தர்கள் கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரி அந்த பாட்டு. ம். சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர் நீங்கு சேர்ப்பீர் அப்படின்லாம் சொல்றார். தமிழ்ல இருந்து நிறைய இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுக்க போகணும். உலகம் முழுக்க இருக்கிற செம்மொழிகள்ல இருக்கிற நல்ல இலக்கிய படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழுக்கும் வரும். அந்த ஒரு பரிமாற்றம் நிகழணும் அப்படின்னு வந்து அந்த பாட்டுல சொல்றாரு. அவர் வந்து பல மொழிகள் அறிஞ்சாலும் எல்லாருக்குமே தெரியும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னவர். அவருக்கு வந்து ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் கிட்ட இங்கிலீஷ்ல பேசினா அவருக்கு பிடிக்காது.
அவர் அவருடைய இங்கிலீஷ் புலமை அபாரமானது. பாரதியாருடைய இங்கிலீஷ் ம். இட்ஸ் நாட் ஈஸி டு ம். அண்டர்ஸ்டாண்ட். அந்த மாதிரி ரொம்ப ரிச் லாங்குவேஜ். அவர் வந்து கவர்னரை பார்க்க போகும்போது அவருடைய ஆக்சென்ட், அவருடைய ஃப்ளோ ஆஃப் தாட் அதெல்லாம் பார்த்து எழுந்து நின்றுட்டாங்களாம். நீங்க ம். லண்டன்ல படிச்சீங்களா அப்படின்னு கேட்டுட்டாங்க. ம். நான் லண்டன்ல எல்லாம் படிக்கல, இங்க திருநெல்வேலியில தான் படிச்சேன்னு சொல்லிட்டார். ஸோ ம். ஷெல்லிதாசன் அவருக்கு பேர் உண்டு, ஒரு புனை பெயர். ஷெல்லிங்கிற மிகப்பெரிய கவிஞனோட ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு ஃபாலோவர் பாரதி. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ம். ஆனா அதற்காக நம்ம தாய்மொழியை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இறுதி வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தார். நிறைய சொற்கள் அவர் உருவாக்கினது. உதாரணத்துக்கு புரட்சிங்கிற சொல், அது பாரதியார் உருவாக்கின சொல். ம். இன்றைக்கு அது ரொம்ப காமனான ஒரு வார்த்தையா இருக்கு. பொது உடைமை பாரதியார் உருவாக்கின சொல். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரே சமயத்துல ட்ரெடிஷ்னலாகவும் மாடர்னாகவும் இருந்திருக்காரு வித் ரிகார்ட்ஸ் டு தமிழ். சில வேற மொழியில இருக்கக்கூடிய சில சவுண்ட்ஸ் அதை தமிழ்ல சொல்லணும்னா நம்ம தமிழ்ல சில புது சிம்பிள்ஸ் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் உருவாக்கி இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு அது கிடைக்கல. ம். அது காலத்தால அழிஞ்சு போச்சா, இல்ல அது மறுபடியும் எப்பயாவது கிடைக்குமா நமக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சார். இது நம்ம தமிழ் சம்பந்தமா என்னுடைய எங்களுடைய நம்ம ஐட்டமில் குரு சம்பந்தமா பேசுறதுனால தமிழ் சம்பந்தப்பட்ட இந்த சின்ன ஒரு கதை, ஒரு சின்ன சம்பவம் தான், அது பெரியதில்ல. அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம லண்டன் வாழ் தமிழ் சகோதர சகோதரிகளுக்காக. ரொம்ப அருமை. அதுவும் அவருக்கு லாங்குவேஜஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். வந்து நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டாருன்னு. அது பட் நீங்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னீங்க, எனக்கு தெரியும் எவ்வளோ லாங்குவேஜஸ் அவங்க பேசுனாங்கன்னு. எவ்வளோ லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டாரு அவர்? ஸ்பானிஷ்லாம் சிக்ஸ். வந்தது? ஸ்பானிஷ் இருந்தது அதில்? ஸ்பானிஷ்லாம் இல்ல. இல்லை இல்லை. தமிழ், ஆ. இங்கிலீஷ், ஹிந்தி, சான்ஸ்கிரிட், தெலுங்கு, பிரெஞ்சு. ஃப்ரெஞ்ச் இந்த கற்றுக்கிட்டாரு. 6 மொழிகளும் ம். பக்காவா தெரியும். ஓ. பக்காவா தெரியும். ஆஹ் கொஞ்சம் மலையாளம், கொஞ்சம் பெங்காலி, கொஞ்சம் உருது, மேபி கொஞ்சம் லாட்டின் இருக்கலாம், ஷுவரா தெரியல. அதிகபட்சம் நீங்க 10 வரைக்கும் கொண்டு போகலாம். சூப்பர். ஓகே ஓகே. 6 ஷியூரா சொல்லலாம். சூப்பர் சூப்பர். மேக்சிமம் 10 சொல்லலாம். நிறைய பேர் இப்போ 32 மொழிகள், 19 மொழிகள், 15 மொழிகள்லாம் அடிச்சு விடுறாங்க. அப்படிலாம் இல்லை. ஓகே ஓகே. சூப்பர். மேக்சிமம் 10. அருமை. இன்னொரு விஷயம் வந்து அந்த அந்த எப்படின்னா, ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது அப்படியே ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து அது வேற, அப்படியே கலப்படம் ஆகிடும். வேற ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்ஜினியராக டாக்டர் அப்படி ஆகிடுவாங்க. நீங்கள் இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டே கொண்டு வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு அன்றைக்கி ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லும்போது, நன்றி. பாரதியாரோட பேரன் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு சொல்லும்போதே அதுவே ரொம்ப இது. அது மட்டும் இல்லை, அது என்னென்னா அதையும் தாண்டி என்னென்னா நீங்கள் இன்னும் வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்னும் உங்கள் பணி தொடரட்டும். தேங்க்யூ. ஸோ இவரு கூட நீங்கள் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இது. ஸோ உங்கள் பசங்க இங்கே யூகேல இருக்காங்க, யூகே ஃபுல்லாக இருக்காங்க, இல்லை யூஎஸ் யூரோப்பில். ஏன்னா இது ஆன்லைன் தான், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம இதில் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் கிடைக்க போகுது. ஸோ லண்டன் தமிழில் எல்லா இடத்துலையும் நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். பேட்சஸ் சொல்லும்போது 2 பேட்சஸ் சொன்னார். ஒன்று 2:30, இன்னொன்று 5:30. ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக, ஏன்னா வந்து நிறைய பேரையும் கொண்டு வர முடியாது, ஏன்னா அப்போது அவங்க அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதை ஜாயின் பண்ணீங்களா. இங்கே என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய சீரீஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து நல்லா போச்சுன்னா இதை இன்னும் தொடர்ந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு டெஃபினட்டாக தேவை. ஸோ தேங்க்யூ சார், உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நிச்சயமா. நன்றி. நம்ம வேறு ஏதாச்சும் கேட்க மறந்துட்டேன்னா? தேங்க்யூ ஸோ மச். இல்ல இல்ல, முதல்ல உங்களுக்கு நன்றி. நீங்க வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இதை பற்றி மக்களுக்கு கொண்டு சேர்த்ததற்காக யூகே வாழ் தமிழ் மக்கள் கிட்ட என்னுடைய நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமா தேவை. நிச்சயமா உங்களுடைய வீட்டு குழந்தைகளை வந்து சரளமா எங்களால தமிழ் பேச வைக்க முடியும், தைரியமாவும் தமிழ் பேச வைக்க முடியும். அவங்கள தமிழால வளர்க்கவும் முடியும். விருப்பம் உள்ளவங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். mytamilguru@gmail.com.
mytamilguru@gmail.com இந்த முகவரியில விருப்பம் உள்ளவங்க பேரண்ட்ஸ் எங்களை வந்து அணுகலாம். தொடர்ந்து சாரோடைய வீடியோஸ் பாருங்க, பாட்காஸ்ட் பாருங்க. தமிழை வளர்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.